வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்கள் அனைவரும் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 8 டவுன் டவுன் எக்ஸ்ப்ளோரேஷன். ஆமாம் ஸ்பாட்டன்ஸ், நம்ம சுற்றி தான் பார்க்கணும். அங்கே நம்ம காமிக்குது இருங்க. It's weird being in a QZ and not hearing trucks or gunfire and explosions. My sister always avoided QZs. That's probably why. நம்ம குவாரண்டைன் ஜோன்ஸை விட இந்த ஓசை பரவாயில்லாமல் இருக்குன்றா. She'd sometimes wake up screaming in the middle of the night. அவள் நைட்லாம் பயம், தங்கச்சி நைட்லாம் ரொம்ப பயத்தெல்லாம் இருந்துச்சு எழுந்திரிப்பான்றா. ஓ, நாங்கள் எப்போவுமே பேக் பேக் ரெடியாக வச்சுருப்பதா, பிரச்சனை தான் டக்குன்னு எஸ்ஸாக ரெடியாக இருப்போம், சில வாரங்களுக்கு ரெடியாகவே இருப்போம், ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்றா. இப்போ வந்து நம்ம ஒரு இடத்த வீடுன்னு கூப்பிட்றதுக்குனா சந்தோஷமாக இருக்கும். நான் முதல்ல ஜாஸ்தி வந்தேன், அவ்வளோ மக்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் வந்து சாப்பாடை பார்த்தா ரொம்ப இது பண்ணேன். Stuffing food in all my pockets for later like it was gonna run out. முதல் வரலாம் என்ன சாப்பாடை எடுத்துட்டு என் பாக்கெட்டில் வச்சு என்னமோ காலியாகுன்ற மாதிரி பார்த்தேன் அப்படின்னா நான் அதை பார்த்தேன். நான் பார்த்தேன் யாரா அந்த இரும்பு எல்லா சாப்பாடையும் திருடி வச்சுக்கிட்டு இருக்கா. நான் ஒன்றும் அவ்வளோ திருடலை அப்படின்றா. எனக்கு ஏதோ மார்க் பண்ணிட்டான் நம்ம பேசுகிற கேப்பில். நான் போயிடுறா, ஏன்டா எல்லாத்துக்கும் ஒரு பண்ணு கொடுத்தேன் உயிரை வாங்குறீங்க. ஓ, நம்ம இப்போ இருக்கிற இடம். ஓகே, இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? வெறும் மரம் செடி கொடுதான் இருக்குது. இதுக்குள்ளே ரொம்ப இருக்குது. ஒரு வேளை வெப்பன் அப்கிரேட் வந்துடுச்சுப்பா. ஸ்பாட்டான்ஸ் வெப்பன் அப்கிரேட் பண்ணுறோம், வாங்க போவோம். 48 இருக்குது. ஓ, இந்த 2 தான் அப்போ அப்கிரேட் பண்ண முடியுமா? பெரிய கண்ணில் ஒன்றும் இல்லை, சின்ன கண் வேணும். வாங்க ஜோல்தே அப்கிரேட் பண்ணுவோம். ரேட் ஆஃப் ஃபயரு, ஸ்டெபிலிட்டி. ரேட் ஆஃப் ஃபயர் தான். வேறு ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் தான். ரேட் ஆஃப் ஃபயரே பண்ணி விட்ருவோம், வேறு வழி இல்லை. இது இல்லைன்றச்சோ. ஆமாம், ரேட் ஆஃப் ஃபயர் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இது வேறு பண்ண முடியுமா? எல்லாத்தையும் அக்கா கண்டினியூ பண்ணுவேன். என்னங்க நான் அதை கொடுத்து அதை எடுக்கிறான். என்ன அது? இது ஞாபகம்க்கா, இது ரொம்ப நாள் நான் பார்க்கல அப்படின்றான். நம்ம புடனில் வச்சு பார்த்து கண்டுபிடிப்பாங்கல்ல, எங்கள் இப்போ தாங்க என்ன இன்ஃபெக்டட் ஆகிருக்கான் ஃபஸ்ட்டு பார்ட்டில். என்ன பண்ணுவாங்க, இந்த டிவைஸை ஸ்கின் மேலே வச்சுட்டு புஷ் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்தில் அவங்க ரெட்ஸுங்க வந்து என்னென்னு பார்த்து இன்ஃபெக்ட் ஆலையா கண்டுபிடிக்கிற மிஷினுங்க. இங்கே நீ என்ன வச்சுருக்க? காலின், நான் இன்னொரு போய் கேள்விப்பட்டேன். வெஸ்ட் பிளாங்கில் சர்ச் பண்ணேன். தட்ஸ் ட்ரூ, இட் வுட் பி ஃபில்டு வித் மோர் அவுட் பிரேக்ஸ். ஓ, அந்த இடத்துல நிறையா சப்ளைஸ் இருக்கும், வெப்பன்ஸ் கூட இருக்கலாம். அந்த இடத்த போய் செக் பண்ணிப்பார். ஆனால் என்னால் தனியாக போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆரான்னு போட்டான், காலினுக்கு எழுதியிருக்கான். ஓகே, நோட் பண்ணிட்டான். அது என்ன இடம் பார்த்து நம்ம போகிறோம் ஸ்பாட்டன்ஸ், மறக்காமல். ஓல்டு மேப். எந்த இடம் காமிப்பாக்கா? கீழே இருக்குது. சரி, ஃபெடராக்கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியில் அதை எடுத்துகிட்டு போவோம். எப்பயும் நடுவில் பெருசாக ஆள் வரமாட்டாங்க சண்டை வர்றதுக்கு, அதனால் கடைசியாக போய் எடுத்துக்கலாம். அங்கே என்ன இருக்குது? ஓ மை காட், பாடுறா, செம்மையாக வரைஞ்சிருக்கானுங்க. அனதர் டே இன் பேரடைஸ், சொர்க்கத்தில் இன்னொரு நாள். எங்கே அதைத்தான் வச்சுருக்கான். என்னமோ காமிக்குது. அக்கா வரைய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் வரைஞ்சிட்டு போனோம் அவன். அக்கா அந்த மாதிரி எதுவும் வரையலையே, என்ன வரைஞ்சிருக்கு? சிம்மர்ஸ் என்னது? யூ மூவ் டூ மச். ஓ, அக்கா குதிரையை வரையுதுங்க. அங்கிட்ட அவ்வளோ இடத்த விட்டு குதிரையை வரைஞ்சி கொடுத்துட்றேன். வேற என்ன இருக்குது இந்த பக்கம்? இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. வேறு என்ன போய்கிட்டே இருக்குது? வேறு பக்கம் போகலாம் பார்த்தா நம்ம ஒரு இடத்த பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு தானே கூப்பிட்டு போகுது ஸ்பாட்டன்ஸ். This must be the music shop. Oh, the music shop. Imagine this place when everything was intact. எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது இந்த இடம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. கொஷின் மார்க் போட்டிருக்கு. இந்த தான் பார்க்கணும். என்ன அந்த இடத்துல தான் இதை பார்த்தேன், அப்புறம் கொஷின் மார்க் காமிக்குது. Close enough. Okay, we only listened to it like 100 times together. I was only listening to it because I thought you were cute. என்ன நான் ஒரு 100 தடவை தான் கேட்டிருக்கேன் அப்படின்றா. அவன்னா நீ பார்க்க நீங்கள் பேச்சலாம் விடுங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக பேசுகிறாங்க. அவர்
கொட்டை அடிக்கிறது வேறு என்ன ஒன்றையும் காணா. பள்ளம் இருக்கா கீழே? ஜெக்க போட்டு தூக்கிட்டு கீழே போயிடுவோம். ஆமாம், இந்த பக்கம் பார்த்தா செது இல்லை. ஓ என்னங்கடா எங்கிட்டு இதான் வேறு வழி இருக்க மாதிரி தெரியல. இந்த அவனுக்கு இதை பார்க்காம போக தெரிஞ்சேன். எது இருக்கா? கிட்டார். இது அதுக்கு முன்னாடி சுற்றி பார்த்துக்குவோம். அப்புறம் எடுத்தப்புறம் லாக் ஆகிக்கணும். எடுத்துருவோம். நம்ம எப்படி ஜோலை கண்ட்ரோல் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ண விட்டாங்க. லைட்டாக ஸ்டார்டிங் எடுத்து விட்றது மட்டும் அந்த மாதிரி நம்மளே இப்போ எடுத்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா டியூனிங் பண்ணிகிட்ருக்கு, வெயிட் பண்ணுங்கள். நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடுவாங்க கண்டிப்பாக. செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பண்ணுறேன். உடப்பிட்டேன். அதான் உழப்பிட்டேன் ஸ்டார்டிங். நீ உழப்பாட்டேன். ஓகே, பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜோல் பாடின பாட்டுங்க ஸ்டார்டிங்கில். அவளுக்கு என்ன பாட முடியல, நிப்பாட்டிட்டா. என்ன அது? ஒன்றும் இல்லை, மலுப்புறா. ஒன்றும் இல்லை, சவுண்டு பயங்கரமாக இருக்கு அப்படின்ற. அன்னைக்கு ராத்திரி பான்ஃபயரில் இருந்தது ஞாபகா? ஆமாம். நீ அந்த பாட்டை பாட போகிறான்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட இந்த கரெக்டாக பண்ணுறேன். எஸ், உழப்பாம கரெக்டாக பண்ணிட்டேன். முடிச்சிட்டாங்க. 1 நிமிஷம் வரைக்கும் வந்துருக்கு நினைக்கிறேன் இந்த பாட்டு. ஆமாம், ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அந்த வேலையை பார்த்தா நீ ஜோலை சாக விட்டீங்க. அதில் மட்டையிலே பாரு. நல்ல திருப்பி வேலையை பார்க்காம கிளம்பணும்னு சொல்லுது. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போவோம் வாங்க. ப்ராக்டிஸ் இருக்குது, வாசிக்கலாமா? இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா.
ஆனால் அதுக்கு அவங்க இதுன்னு சொன்னால் தான் பண்ணலாம். சும்மா கொடுத்தாங்கன்னா ஒன்றும் தெரியாது. என்னங்க சும்மா கொடுத்துட்டாங்க. இல்லை வேணாம், நல்லா இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது கிட்டாரை பற்றி. நல்லா கிளம்புவோம். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் தான், வேறு இல்லை. அவங்க இறங்கி கீழே போவோம். இல்லை கீழே ட்ரம்ஸு வேறு டக்கு ஏற்கனவே பாட்டில் ரொம்ப நேரம் போயிடுச்சு. தெரு என்ன ஒன்றும் காணா. ஏமோ வயர் இருக்குது, எடுக்க மாட்டேன்றா. இதுதான் வழின்னு நினைக்கிறேன். கடைசியாக வருவோம். வேறு லூட் உள்ள தவிர லூட் எந்த இருக்குது கார்டு. யாஸ், இந்த கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல. டாஸ்வாட் ட்ரேடிங் கார்டு அப்படின்னா யார்? என்னங்க இது? ப்ரூஸ் பேனர் மார்வெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. என்னக்கா கூப்பிட்டா? இது லூட் எடுத்துகிட்டு வரேன். நீ வழியை பார்த்தா கண்டிப்பாக கூப்பிடுவேன். என்ன அது? ட்ரம்ஸில் உட்காந்துருக்கடா. போக்கா, என்ன வாசிக்கலாம் பார்ப்போம். என்ன வாசிக்க மாட்டேன்றா? என்ன பண்ண? That was an interesting beat. Excuse me, I am a natural. Admit it. அக்கா ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ரீட் பண்ணலாமா? இது அடிக்க தெரியலாமா? அடிக்க முடியல. We're starting a band. How about you be my groupie? உடனே பேண்டு. ஒரு கிட்டாரிஸ்ட்டு, ஒரு ட்ரம் வாசி தெரியாதவன். These hardcore fans that would just follow them around. ஓகே, தொலைஞ்சிச்சு. Anything else in here? ஃபேன்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. நம்ம அதனால் குரூப் ஆரம்பிப்போன்றா. ரைட்டுங்க, எதுவும் இல்லை. என்ன அது? மேப் குறித்து வச்சுக்குவோம். ஓகே, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. அடுத்த இடத்துக்கு போவோம். மேலே போவோம். ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. மேலே தான் போய் ஆகணும். வாங்க போகலாம். ஷிம்மா, செங்கப்பா இருக்க, வாப்பா. வந்துட்டேன் தலைவன். வாங்க போகலாம். நேரமில்ல. ஓகே, ஏன்க்கா மூஞ்சி எப்படி வச்சுருக்க? ஃப்ரீயாக வைக்கா. What's that, Shimmer? You don't. இன்னொரு காமெடி போட போகிறா. Oh no. அதே தான். Ellie, Shimmer says we should find a bakery. Bakery? Why? எதுக்கு? So she can go buy some thoroughbread. I've created a monster. You only have yourself. அக்காட்ட இருந்தா அவள் ப்ராக்டிஸ் எடுத்திருக்காளா? WLF கேட். இந்த கேட்டு கூட என்ன பார்ப்போம். Where are you going? There's something back here. ரூட் அடிச்சுட்டு வரேம்மா. குறிச்சு வச்சிட்டால அதையும். வெஸ்ட்டு கேட் 2 என்ன லொக்கேஷன் போட்டிருக்கு? எங்கே? அந்த இடத்துல தான் நிற்கிறோம். கொஷின் மார்க் அழிக்கிற மாதிரி பார்த்து. என்ன உள்ள ஒன்றுமே இல்லை. ஓ, இந்த இருக்கா? என்னடா போட்டிருக்கான்? இது பாஸ்வேர்டு என்ன? இந்தா போட்டிருக்கேன். யூஸ் கேட் கோட். என்ன கேட்டு? கேட் வெஸ்ட்டு 2. ஓ, நம்ம இடத்த மேப்பாக நினைக்கிறேன். இப்படி ஈஸியாக கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஃபஸ்ட்டு இது மட்டும் தாங்க மண்டகாயை விட்டுட்டேன். அதில் மாதத்தை போட்டு பின்னாடி வருஷத்தை எவனா 4 தான் போடுவானா? எங்கே அது நோட்டை காணா? ஐயோ, எங்கே இருக்குது? 0451. ஓகே, 0451 மறந்துடாதப்பா. அதுக்குள்ளே வாங்க போடுவோம். முதல் 04 இல்லை கூட 51 சர்ன்னு பறக்க கொடுக்கா. வெயிட் 51. ஓகே, என்ட்ரு. ஒர்க் ஆயிடுச்சு. ஆமாக்கா, 17 புல்லட் இது ஆணி, 20 போதை மாத்திரை. கார்டு ஃப்ளோ. யார் அந்த கார்டு? என்னங்க இது? நெபுலா மாதிரி இருக்கா பார்க்க. சொசைட்டி ஆஃப் சாம்பியன்ஸ். தண்ணி பவர் வச்ச போல், அதான் ஃப்ளோ வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்க நெபுலா மாதிரி இருக்கா ப்ளூ கலரில். சரக்கு போதை மாத்திரை, நட்டு போல்ட்டு. பிறக்கிறதுக்கு கூட எப்படியே பிறக்கனா இப்படி. ஓகே, இந்த பிளேனை முடிச்சாச்சு. வேறு என்ன? அவ்வளோதான். நேரம் மேலே கோர்ட் ஹவுஸ் தான். அங்கே போய் கேஸ் தூக்கிடுவோம். அப்புறம் கடைசி இதுக்கு வருவோம். ஆமாம், அப்படி தான் பண்ணோம். வேறு எதுவும் இல்லை. வாங்கும்போது அங்கே போவோம். கேட் வெஸ்ட் 2. தடங்களுக்கு வணிக்கணும் ஸ்பார்டன்ஸ். என்ன ஆகிப்போச்சுன்னா, அதாவது நான் கோர்ட் ஹவுஸையும் முடிச்சு, அது கீழே இருக்கதையும் முடிச்சு, கோர்ட் ஹவுஸ்லேருந்து நான் பெட்ரோலும் எடுத்துட்டேன்.
அந்த பெட்ரோல் எடுத்தது தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஸ்பார்டன்ஸ். என்னை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு. என்னால் திருப்பி அதை விளாட முடியாது. ரெக்கார்டை முடிக்கும் போது தான் பார்க்குறேன் ரெக்கார்ட் ஸ்டார்டிங் சிம்பிள். என்னடா இப்படி ரெக்கார்ட் ஸ்டார்டிங் சிம்பிள் காமிக்குதுன்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஸ்பார்டன்ஸ் தெரியாமல். அதாவது அந்த கோர்ட் ஹவுஸ் போய் அங்கே தேடி பார்த்துட்டு அதுக்குள்ளே கடைசியில் பெட்ரோலுக்கும் அங்கே 2-3 ஜாம்பிஸ் வருவாங்க. அவங்க கூட சண்டை போட்டு செஞ்சு கடக்கடன்னு திருகி அதுக்குள்ளேருந்து பெட்ரோல் எடுத்து அக்கா ஒரு பல்ல காமிக்கும். அந்த அக்கா பல்ல காமிக்க சிம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதேமாதிரி இந்த பார்க்கிங் இடத்த தேடணும். அங்கே எதுவும் கிடைக்கல. என்ன கிடச்சிச்சின்னா ஒரே ஒரு சாவி கிடச்சிச்சு பார்க்கிங் பக்கத்தில் இருக்க அந்த கொஷின் மார்க்கில். அந்த சாவியில் ஏதோ பேர் போட்டுருந்துச்சு. அதுதான் அந்த 6th வேவ் பக்கத்தில் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸ்பார்டன்ஸ். சாரி ஸ்பார்டன்ஸ், சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அது ரெக்கார்ட் ஆகாமல் நிற்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அது ஒரு 2 சேர்த்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வரும். அதாவது அது ஒரு வீடியோ கணக்கு வரும். அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. நான் அந்த இடத்த தாண்டி போகும்போது தான் பார்க்குறேன். இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் அந்த 2 விட்டுவிட்டேன்னு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதே ரெக்கார்ட் ஆகலன்னு தெரியல. அதெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி உடஞ்சு வந்துருச்சு. இங்கே வாங்க சந்திரபயமாக இருக்குது. இந்த மொத்த கேமில் இப்போ தான் சிரிக்கிறா. நம்ம லக்கு மாறுது, என்னையை சேர்க்காத அப்படின்றா. இந்த பாங்க ஸ்பார்டன்ஸ் அது மட்டும் தான் ரெக்கார்டாக இருக்குது. சரி வாங்க நம்ம அந்த இந்த இதுக்கு போவோம். இந்த சாவி கிடச்சதுக்கு. சாவி கிடச்சது எங்கே ஆப்போசிட்டில் திரும்பி நேராக போனோம்னா 6th அவனியூ கூட. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போகும்னு. ஓகே நடந்தே போயிடுவோம். சிம்மா சுற்றிக்கிட்டு அங்கே இதா ஆப்போசிட்டு. வா ஓடுக்கா WLF குறிச்சு வச்சிருக்கான். இங்கே தான் இருக்குது கண்டென்ட்டு. திருப்பி புல்லட் அதுதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம், எடுப்போம். 2 பேக் இருக்கும் போது எது எடுக்கிற தெரியும்ல. நான் பேக்கை தொட்டா நீ அதை தான் எடுப்பேன். ரேக்கு தெரியுது. வேற என்ன போதை மாத்திரை. அவ்வளோதான். ஒரு மாத்திரை எதுக்குடா? இதுக்குள்ள என்ன வச்சுருக்க? ஐயோ பெரிய ட்ரக் சம் பிஸ்னஸ் ஆர் ப்ரோக்கன் டு லாஸ்ட் வீக் லாஸ்ட் ஹெட் அண்டர்ஸ்ட் Since you are going that way, can you resupply at the statue west to checkpoint? Gate hasn't worked for years. And the combination is old code for gate 2. ஏங்க இது நம்ம ஏற்கனவே எடுத்ததான் நினைக்கிறேன். அதாவது எங்களால் போக முடியல. ஒரு சில சப்ளைஸ் மட்டும் நான் உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு வந்து எடுத்துக்கன்றா. நான் தெரியாமல் உள்ளே போனேன்ல கேட் 2. இப்போ கரெக்டாக கொஞ்சம் இப்போ போனதில் அதான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். அதனால தான் அக்கா குறிக்கலை. அப்படி தான் நினைக்கிறேன். வாங்க வேறு எங்கே போகலாம். இந்த அக்கா ஏற்கனவே குறிக்கலப்பாங்க. ஏற்கனவே அதை இது பண்ணிட்டேன். இந்த இடத்துல இன்னும் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது போல இருக்கியா வாடிக்கலை. வேறு எதுவும் இருக்கா அங்கே? நேரம் அடிச்சிருக்கணுமேங்க. ஏன் அடிக்கலை? வேறு எதுவும் வழி இருக்கா அங்கிட்ட? எதுவும் இந்த ஏனியில் ஏறணுமா? இல்லையே, என்னன்னு தெரியலையே. ஏறி பார்ப்ப வேறு வழி இல்லை. வாங்க அங்கே எதுவும் இல்லைன்னா அக்கா அடிக்கணும். அடித்தாதான். அடிக்க மாட்டேன்றா. இந்த பக்கம் போக முடியுமா? இப்படி குதிக்கலாமா? இல்லை 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 குதிச்சிடும். ஐயோ இந்த கேமில் புதுசாக செத்துருவோக்கா. சாரி ஸ்பார்டன்ஸ், கொஞ்சம் டைம். ஓகே குதிச்சா செத்துருவோம். சுற்றி போகணுமோ அந்த இடத்துக்கு? எங்கிட்டு போகிறது இதில்? அந்த அக்கா எங்கே தான் அந்த சாவி இங்கேயே ஒர்க் ஆகும். இப்படிதான் நினைக்கிறேன். அந்த சாவி எடுத்தப்போ அந்த இடத்த மார்க் பண்ணிச்சு அந்த அக்கா. எங்கடா போகணும் நான் இதுக்குள்ளே? அதுவும் அங்கே தான் போய் சேருது. எப்போ அந்த இடத்த ரொம்ப சுத்த விட்றானுங்கப்பா. நான் அடி வாங்கி செத்து டைம் ஆகாத விட. ஏய் இந்த அப்புறம் பார்கோஸ் டெலிவரி. நாய் பற்றி அங்கே ஏதோ போட்டுருந்துச்சு. ஏதோ அந்த நாய் சிம்பிள்மா இருந்துச்சுங்க. சாவி எலும்பு, அந்த நாயோட எலும்பு. இதுக்குள்ளே தான் கரெக்டாக தான் நிற்கிறோம். இதுக்குள்ளே தான் இருக்கும் போல். ஏய் வந்தாச்சு. இதே தான் பார்கோஸ் 900 மேரியோஸ் போட்டுருந்துச்சு. அந்த சாவி எடுப்போம். இந்த இடத்துக்கு வர முன்னாடி சாவி கிடச்சிருச்சு. நல்ல வேலை. திருப்பி அந்த சாவியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் சாவி எடுத்துட்டோம்ல. எவனா சர்ப்ரைஸ் பண்ணிட போகிறேன். பார்த்துருக்கா? ஏய் டோர் கரோ, ஓப்பன் கரோ. எவனும் இல்லை. WLF
something. WLF ஏதோ ஒரு இடம் தான் அப்படின்றான். அங்கே இந்தா போட்டிருக்காங்களே, டேய் நம்மளை வந்து அவங்க ஷீப் நினைக்கிறான், நம்மளோட பல்ல நம்ம காமிக்கணும் அப்படின்றான். WLF propaganda. Reminds me of the fireflies in Boston. பாஸ்டன்ல இப்படி தான் ஃபயர் ஃபெஸ்ட் இருந்துச்சாங்க. We had these guys called the Ravens. மெக்சிகோல இருக்கவங்க அவங்க ரேவன்ஸ் கூப்பிடுவாங்க. கான்ஸ்டிடியூஷன்ஸை பாதுகாவலர்கள் சொல்லுவாங்கன்றா. What was their deal? அவங்களோட என்ன பிரச்சனை? Ex-Fedra types who thought Fedra had too many rules. அவங்க எக்ஸ்பெரா வந்தவங்க ஃபெடரா அதிகமான இது வச்சிருக்காங்க, ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் வைஃப்ஸ். Great dudes. நல்ல பசங்க. Yikes. என்ன அது? அங்கே தான் இருக்குது, இது ரேக் எடுத்துட்டு அதை பார்த்தே ஆகணும். ஹோல்ஸ்டர்னு நினைக்கிறேன். இருங்க வரேன், அந்த பக்கம் போவோம். வேறு எதுவும் இல்லை. Goonie and Ghost would have loved this. கூனியும் கோஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏதோ பேசும்போது யாரு? Who? பூனை அப்படியா? ஆமாம், அங்கே பூனை சாப்பாடு தான். ஜாக்சன் முன்னாடி பார்த்தோன்றா. They didn't seem to want to leave with us, so I miss those scratchy little shits sometimes. சரிப்பா ஹோஸ்டர் Do you have கிடைச்சிருச்சு. any pets? Nah, it was never really my இல்லை thing. எனக்கு வந்து பிடிக்காதுன்றா. Maybe when we're done with ஏங்க ஹோல்ஸ்டரு இப்போ இன்னொரு பை சேர்த்து சைடில் வச்சுக்கலாம் போல். பாக்ஸ் அமைக்கி ஸ்வாப் பண்ணாமல் டப்பு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி அதே தான். ஓகே, அப்படியே ஸ்வாப் பண்ணாமல் டக்குன்னு மாற்றலாம். ஓகே. அப்போ இந்த மாதிரி நம்ம பெரிய கணக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் பாட்டிலு, நட்டு போல்ட்டு, வேறு எங்கிட்ட இருக்கே. வெடி குண்டு, வெடி மருந்து, வேறு அவ்வளோதான். வெடி மருந்து ரெடி பண்ணிடுவோம். அப்போ அது வேறு அங்கங்கே எடுக்க முடியாமல் போயிடும். பார்த்தோன்னே எடுத்து தெரியிற மாதிரி. ஓகே. பாட்டிலை நான் இப்போ யூஸ் பண்ணால் எடுக்கலாம்னு நினச்சேன். அப்போ மால்டோவுக்கு பாட்டில் இல்லாமலே நம்ம ரெடி பண்ணலாமா? இது என்னடா? These are plans to hit a ஃபெட்ரா வாடிக்கைக்கு WLF வந்து பிளான் போட்டிருக்காங்க. கான்வாய் எங்கே இருக்குது, இந்த இடத்துல கான்வாய் அடிக்கலாம் பிளான் பண்ணியிருக்கானுங்க. I don't think anybody's been here in years. யாருமே இங்கே பல வருஷம் இல்லை. சரி போய் பார்க்கலாம். அப்போ லூட் கிடைக்கும். அங்கே யாரெல்லாம் அங்கே பார்க்கலான்றாங்க. இதை பூரா நம்ம பார்த்துட்டோம். அந்த கான்வாய் ஒன்று இருக்குது. கான்வாய் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. லைப்ரரி இதை போட்டிருக்கானே. என்ன போட்டிருக்கேன்? செக் பாயிண்ட். அதை தான் போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன எடுக்க வந்தோம்னே மாட்டேன். அதுக்குள்ளே அவ்வளோ சுற்றுறோமே. ஃபியூல் எடுக்க வந்தோம். என்ன எடுக்க வந்தோம்னே மறந்து வச்சு மொத்தம் ஒரு. ஓகே, இந்த இடத்த எல்லாம் வாங்கியாச்சு. ஓகே, எல்லாம் அடித்தாச்சு. கடைசி அந்த கீழே கொஷின் மார்க் போயிட்டு அப்புறமா அந்த கான்வாய்க்கு எடுத்துப்போம். கான்வாய் கடை அங்கே இருக்குது. கொஷின் மார்க் எடுத்துகிட்டு கான்வாய் எடுத்துகிட்டு ஃபக் கேட்டுக்கு போவோம். என்ன ஃபக் கேட்டு? ஃபெட்ரா ஃபக் கேட்டுக்கு. வாங்க ஷிம்மர்ஸ். ஷிம்மர்ஸ் எங்கேப்பா இருக்க? கமான் ஷிம்மர்ஸ். என்ன காணாமண்ணே? இங்கேருந்து குச்சா கண்டிப்பாக செத்துருவான். அந்த ஆற்று பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம். அவளே ஷிம்மர் சுற்றிட்டு வருவான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து போகணும். இந்த வழியாக போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம அங்கே போக போகிறதில்ல. கீழே புல்லட் அதிகமாக இடத்துல. இந்த ஷிம்மர்ஸ் வாடா போகணும்டா. வாடா எவ்வளோ போகலாம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.